ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான் ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இது நல்லா சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு இது போல் துண்டு துண்டாக நல்லா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோடு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். தோல் எடுக்கக்கூடாது, தோலோடு நசுக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது நம்ம எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம இந்த கடாயில் நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நம்ம நிறைய எண்ணெய் விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம இந்த நசுக்கி வச்ச பூண்டு போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். அப்படியே இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதிலே போட்டுடலாம். போட்டு இது நம்ம நல்லா இப்படி கிளறி விடணும். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக அப்படியே வறுப்படணும். இப்படி பாருங்கள், இது போல் நல்லா இப்படி கிளறி விடணும். இதிலே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள், நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நம்ம ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம், குறைச்சியும் போட்டுக்கலாம். இதிலே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுக்கணும், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா நம்ம எக் ஃப்ரை பண்ணால் எவ்வளோ வாசனையாக இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் இது. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். பாருங்கள், இது போல் நல்லா கிளறி விட்டுடணும். இப்போ இதை நல்லா நம்ம இப்படி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதிலே இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி விட்டால் போதும். அவ்வளோதான், அதிகமாக விடக்கூடாது, 2 டீஸ்பூன் தான் விடணும். இப்போ இதை நம்ம நல்லா கிளறிட்டு மூடி போடாமல் அப்படியே நம்ம நல்லா இதை வறுக்கணும். இப்போ நம்ம மீடியமான தீ போட்டு நல்லா இதை அப்படியே நல்லா முருகலாக வறுக்கணும். இதை இப்போ பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ நல்லா பாதி ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் நம்ம அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு ஃப்ரை பண்ணி நல்லா ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இது நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை. பாருங்கள், இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதை எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.